ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் டாக்டர் எம் ரஜினி பேசுகிறேன். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த பேரண்டல் டிப்ஸில் சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸை கட்டி ஸ்கூலில் சேர்த்துருப்பீங்க, டியூஷனில் சேர்த்துருப்பீங்க, இல்லை ஐஐடி கோச் நீட்டிங் இப்படி கொடுத்துருப்பீங்க. பட் இதையும் தாண்டி அப்பப்போ உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து நிறைய நோட்டீஸ் வரலாம், ஒலிம்பியாட் எக்ஸாமில் சேருங்க, இது சேருங்க, அது சேருங்க, நிறைய எக்ஸாம்ஸ் அப்படி வந்திருக்கும். ஏன் இந்த மாதிரியான ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், சில பேர் எல்கேஜி யூகேஜிலக்கே கூட ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நிறைய சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைகளை அதில் சேர்க்கறது முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது ஐ வாண்டட் டு டெல் 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதாவது ஏன் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஒலிம்பியாட் எக்ஸாமில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒளிந்திருக்கின்ற திறமைகளை கண்டறியறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஸ்கவரிங் த ஹிடன் டேலண்ட்ஸ் ஆஃப் த சைல்ட். ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அந்த திறமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒலிம்பியாட் கோச்சிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லலாம். நம்பர் 2, டெவலப்பிங் த கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு வரும்போது அங்கே கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு திங்கிங் ஒன்று, ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அனலைட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. நம்பர் 3 கேட்டிங்கன்னா, என்ஹான்ஸ் தேர் சப்ஜெக்ட் நாலேஜ். ஏன்னா தான் குழந்தைங்க நம்ம வாங்கி கொடுக்குற அந்த பாட புத்தகங்களில் இருக்கிற விஷயங்களை படித்து தெரிஞ்சு அவங்க எக்ஸாம்ஸ் எழுதி மார்க் எழுதினாலும் அந்த பியாண்ட் த புக்ஸ், பியாண்ட் த கிளாஸ் ரூம் அவங்களுக்கு உலக நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய அவசியங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு ஒலிம்பியாட் எக்ஸாமில் ஜாயின் பண்ணுற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பில்டிங் கான்ஃபிடென்ஸ். அதாவது ஒரு கொஷின் எக்ஸாமினேஷன் வரும்போது ஒரு எக்ஸாமினேஷன் ஃபியர் குழந்தைங்களுக்கு வந்துடும். அந்த ஃபியர்லேருந்து தப்பிச்சு அவங்க அந்த கான்செப்டை நல்லா, அதாவது கான்செப்ட் டெஃபினிஷன் ஃபார்முலாவை புரிஞ்சு தெரிஞ்சு, அது ரோட்டட் மெத்தட் இல்லாமல், பைஹார்ட்டிங் மெத்தட் இல்லாமல் அவங்க ஒரு க்ரியேட்டிவாக அதை கொண்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட், அந்த எக்ஸாம் எஸ் ஐ கேன் ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரியான ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் தெம் ஃபார் த ஃபியூச்சர் காம்படிஷன்ஸ். அதாவது எஜுகேஷன் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையினோட ஒரு அடையாளம். அதாவது நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய முன்னோர்கள்கிட்ட இருந்து, நம்மளுடைய ஆசிரியர்கள்கிட்ட இருந்து வாங்கி கொண்ட பல விஷயங்களை, நாலேஜ், அனுபவத்தை எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ திஸ் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு அடுத்த வரும் தலைமுறைகளுடைய அந்த காம்படிஷனை அவங்க ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாலமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை குழந்தைங்க கற்றுப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்கள் குழந்தைகளை ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆண்டும் லட்சியம் 11 ஆண்டுகளாக லட்சியம் ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷன்ஸை நடத்தி கொண்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலவிதமான ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸை லட்சியம் மூலமாகவும் தேர்வு எழுதியிருக்காங்க. இதுக்கு கேஷ் ப்ரைஸஸும் இருக்குது குழந்தைகளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3 கேட்டகரியாக பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அகாடமிக் கரிக்குலர் அசஸ்மெண்ட். அதில் மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் இந்த மாதிரியான கீ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோ கரிக்குலர் அசஸ்மெண்ட்ஸ். அதாவது கோ கரிக்குலர் அசஸ்மெண்ட்ஸில் ஜிகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஆர்ட் எஜுகேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அசஸ்மெண்ட். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அசஸ்மெண்ட்ஸில் ப்ராப்ளம் சால்விங், லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் பலவிதமான ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்விங் எப்படி கொண்டு வரலாம், அதுக்கப்புறமா அந்த சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவ் லீடர்ஷிப் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 12 வகையான ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸை லட்சியம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்டட் டு சி, அதாவது உங்களுடைய குழந்தைகளை
இந்த மாதிரி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த வீடியோ அண்ட் உங்கள் குழந்தைகளை லட்சியம் ஒலிம்பியாட் எக்ஸாம்லேயும் சேர்க்க வேண்டியதாக கண்டிப்பாக நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். And exams nominations are open now. You can contact 82473 82127. Thank you.